ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் வரும். செக்மெண்ட் இம்போர்ட் ஃபெயில்டு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளே ஆகும். இது ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி வந்துடும். இப்போ இந்த கீழே டன்னுன்னு இருக்குல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ராசஸிங்னு சொல்லிட்டு வரும். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ராசஸிங் கம்ப்ளீட் ஆகாது. பாதியிலே ஸ்டாப் ஆகி செக்மெண்ட் இம்போர்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த வீடியோவை நம்ம ஒரு ஆப்பில் எடிட் பண்ணி சேவ் பண்ணியிருப்போம்ல, அதில் போய்ட்டு நம்ம ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த வீடியோவை 1080 பிக்சல் ரெசல்யூஷனில் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதை மாற்றி 720 பிக்சல் ரெசல்யூஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்லோட் பண்ணும்போது அந்த செக்மெண்ட் இம்போர்ட் ஃபெயில் ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம எந்த ஆப்பில் நம்ம அந்த வீடியோவை எடிட் பண்ணி சேவ் பண்ணமோ அதே ஆப்பில் போய்ட்டு அந்த வீடியோவை ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். 1080 பண்ணாமல் 720 பிக்சல் அந்த ரெசல்யூஷனில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணும்போது அந்த செக்மெண்ட் இம்போர்ட் ஃபெயில்டுங்கிற ப்ராப்ளம் வராது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக இது ப்ளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம டன் கொடுத்ததும் ப்ராசஸிங் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த வீடியோவை நம்ம ஈஸியாக அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.